ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கைஸ், இன்னைக்கு நமக்கு ஓடிசி மார்க்கெட், பட் லைவ் மார்க்கெட் இன்னைக்கு இருக்காது. பட் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ட்ரேட்ஸ் பார்க்கலாம். ஓடிசி மார்க்கெட்டில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் உங்களுக்கு வீடியோஸ்க்காக நான் இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஆல்ரெடி 2 ட்ரேட் நான் எடுத்தேன். அதில் ஒன்று வின் ஆச்சு, ஒன்று லாஸ் ஆச்சு. ரீசன் இப்போ ஓடிசி அப்படிங்கிறதுனால மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓகே. இப்போ நான் ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா டீப்பாக டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், நமக்கு எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா எடுக்கலாம். இங்கே நான் ஒரு ஃபஸ்ட்டு ஹை மார்க் பண்ணியிருக்கேன், வயர்கள். ஓகேங்களா, மார்க்கெட்டிங் வந்துட்டுருக்கு. லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு லோ ஹை க்ரியேட் ஆகிருக்கு. அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் லெவலை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து நம்ம ட்ரேட்ஸ் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரை பண்ணலாம். 1 or 2 ட்ரேட்ஸ் நான் எடுக்கிறேன். வீடியோ லென்த்தாக தான் போகும். நம்மளோட ட்ரேட் எல்லாமே எஸ்எம்சி கான்செப்ட். அது பார்த்திங்கன்னா டைம் இருக்கும். நம்ம பொறுமையாக இருந்தது எடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அவசரப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஓகே ஓகே பார்க்கலாம். இன்னொரு சார்ட் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சார்ட்டு ஓகே. எல்லாமே இன்றைக்கி ஓடிசி மார்க்கெட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம ஓடிசியில் தான் பார்க்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஓடிசியில் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஒர்க் ஆகாது. சம்டைம் ஒர்க் ஆகும், சம்டைம் ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் நம்ம ஓடிசி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் நம்ம இப்போ ட்ரை பண்ணுற நம்மளோட கான்செப்ட் எஸ்எம்சி கான்செப்ட் மேக்ஸிமம் நமக்கு 100% அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு 70% ஓடிசியிலுமே ஒர்க் ஆகும். பட் அதையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு வீடியோக்காக நான் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ரேட்ஸ் எடுக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதில் ஏதாவது ரொம்ப நேரம் அதிகமான டைம் முடிச்சோம்னா வீடியோவை நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஓவரால் இது அப் ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. ஓகே ஓகே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ட் நம்மளோட செட்டப்பில் நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை நம்ம கிடைக்கிற அளவு சார்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது ஒரு அப்டர்ன் மார்க்கெட்டில் ஹை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் லெவல் இதுதான். ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் லெவல். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுல் பேக்கை ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். அது வரைக்கும் நம்ம ட்ரேட் போக மாட்டோம். பார்த்திங்கன்னா இது தெரியும், இது ஒரு அப் ட்ரெண்டு. பட் இந்த இடத்துல இப்போ கேண்டில் ஹை பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் பண்ணி மார்க்கெட்டு இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதோட ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகக்கூடாது. அப்படி போனாலும் அதில் கன்ஃபர்மேஷன் இருந்து போகணும். இப்போ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போகக்கூடாது மேக்ஸிமம். ஓகே பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லோயர் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறம் அடுத்து இங்கே மற்ற செகண்ட் ஹையை பிரேக் போடுறதுக்கு ட்ரை பண்ண மார்க்கெட்டு. ஓகேங்களா, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட். அதனால் ஹை நான் போகவில்லை. பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மட்டும் ட்ரை பண்ணுவோம். பொறுமையாக வெயிட் பண்ணால் தாங்க ட்ரேட் கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸில் தான் முடியும். இங்கே இப்போ நான் பண்ண இந்த 2 ட்ரேட்லையுமே பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரேடு நான் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்ததுனால தான் அது லாஸு.
நம்ம வந்து எப்பவுமே ட்ரேடிங்கில் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு லாஸ் கன்ஃபார்மாக லாஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, சார்ட் நான் 2 சார்ட் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 ட்ரேடு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக ஒரு 2 ட்ரேட் நான் பார்க்குறேன். அது கிடச்சதுன்னு எனக்கு டக்குனு எடுத்துடலாம். ஓகே, இது ஒரு ஆள் இது எனக்கு கொஞ்சம் டவுன் வந்துட்டு இருந்து இப்போ தான் அப்படி கிரியேட் ஆகிட்டு. ஓகே 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 பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணி நான் கொடுக்குற ட்ரை பண்ணேன். ஷார்ட் பண்ணேன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்மளோட செகண்ட் வீடியோ. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு தான், மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஓடிசி மார்க்கெட்டு தான் அது. ஓகேங்களா, கையெல்லாம் பிரேக் பண்ணி மேலே அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. இங்கேருந்து இந்த சுமையை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், மார்க் பண்ணுறேன். இருக்கிற லோ வந்து டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாம். இங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும். நம்ம எடுத்த உடனே ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா முடியாது. எப்பவுமே ட்ரேடிங் உள்ள சார்ட்டுக்குள்ளே வந்த உடனே நமக்கு உடனே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பொறுமையாக ஒரு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் லெவல்ஸ்லாம் மார்க் மார்க் பண்ணி எங்கே இருக்கான், என்ன ஃபுல்பேக் எங்கே இருக்குது, அதெல்லாம் லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே ஓகே பார்க்கலாம். இந்த சாப்டர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா பார்க்கலாம். இந்த கேண்டில் முடியும் போதும் தெரியும். ஓகே ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் நம்ம போகக்கூடாது. அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்ட் நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்பவே சேஃப் கிடையாது. இருந்தாலும் ஒன்றுக்கு நமக்கு 4-5 கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் டவுன் ஆப்போசிட்டாக எடுக்கிறது பெட்டர். பார்க்கலாம். இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் செல்லர் வரணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இது அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது டவுன் ட்ரெண்ட் போகலை. பார்க்கலாம். இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா இதில் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுவுமே அப் ட்ரெண்டு தான். இருக்கிறதுலே வந்து லோவை வந்து எடுத்தோம். இந்த பாயிண்டில் வந்து லோவை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஓடிசிங்கிறதுனால ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும்.
ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு. அடுத்தது கால் ஆப்ஷன் போகணும். பட் இது வந்து நம்ம ஹையை வந்து பிரேக் பண்ணிடலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணதுனால அடுத்து ஒரு செல்லர் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் கால் ஆப்ஷன் நம்ம போக வேண்டியிருக்கிறது. பாருங்கள், இங்கே வந்து செல்லரோட ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓஜி டைப்பில் ஒரு கேண்டில் பண்ணியிருக்கான். அதான் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாது சொன்ன காரணமாக தான் எனக்கு பயிர் வந்து நிற்கிறேன். ஓகே ஓகே, பார்க்கலாம். ஓகே, இந்த கேண்டில் வந்து ஓகே பார்க்கலாம். அடுத்தது கால் ஆப்ஷன் போகலாம். பட் இங்கே வந்து ஹையை பிரேக் பண்ணதுனால இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்டில் இருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இந்த பாயிண்டில் இருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், என்ன நடக்கும்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிஷன் கொடுக்குறான், பார்க்கலாம் உங்களுக்கு ஒன்று பார்க்கலாம். பட் அடுத்த கேண்டில் வந்து நம்ம இந்த 50% வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆச்சுன்னா கால் போகலாம். பட் ஆனால் வந்து ரிஸ்க்கு தான். ஏன்னா லிக்விட் எடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அதில் வந்து ட்ரேடுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து கால் ஆப்ஷன் போகலாம். பார்க்கலாம், இந்த கேண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஓகே, இருக்கிறதுலே லோ வந்து டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு இங்கே வரலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே கன்ஃபர்மேஷன் கேப் இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. அந்த ஹையை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த இதில் இருந்து இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒருவேளை இங்கே வந்து நமக்கு ஒரு கேண்டில்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு ஹேமர் டைப்பில் இங்கே ஒரு கேண்டில் இப்போ ஒரு ஃபார்ம் ஆனதுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் நம்ம வந்து கால் ஆப்ஷன் போகலாம். ஓகே, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கால் போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ் தான். ஓகேங்களா, அதனால நான் கால் போகல. ஓகே, அடுத்த ரிவர்சல் பாயிண்ட் இல்லைன்னா அடுத்த ரிவர்ஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஓகே, அடுத்த லெவல் இங்கே இருக்குது. இந்த லெவலில் செகண்ட் புல் பேக்கில் வந்து நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் வச்சு ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் என்ட்ரியே கிடைக்கல இல்லைங்களா. என்ட்ரி கிடைக்கலனாலும் தப்பு இல்லைங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் எடுக்கணும். நம்ம அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு அவசரப்பட்டு எடுக்க வைக்கிறோம், மணி நமக்கு தான் லாஸ் ஆகும். எடுக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாட்டியும் நமக்கு ஒன்றும் லாஸ் எதுவும் இருக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம என்ட்ரி உள்ளே வந்தோம்னா என்ட்ரி எடுத்தே ஆகணுங்கிறது கட்டாயமே கிடையாது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் நம்ம எடுத்தா போதும். ஓகே, ஓகே, இந்த ஓவரால் அப் ட்ரெண்டு தான். இங்கே இருந்தாலும் மார்க்கெட் இப்போ வந்து இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் டவுன் ட்ரெண்டாக மாறுதா இல்லை அப்படியே நமக்கு
கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பையராக ஒரு வேலை முடிஞ்சால் அடுத்து பையர் போகலாம். ஓகே, பையராக முடிந்தால் மட்டுமே. ஓகே, இவ்வளோ ரிலேஷன் கொடுத்துருவோம். பட் இந்த இடத்துல நம்ம பை எடுத்து போகிற பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்துருக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம். இங்கேருந்து மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டு தான் போகணும். ஒருவேளை இப்போ முடிஞ்ச இந்த கேண்டில் வந்து பையராக முடிஞ்சிருந்தால் நம்ம வந்து பை போயிருந்துருக்கலாம். பட் இதுவுமே வந்து கொஞ்சம் 50-50 சான்ஸ் தான் இது. லாஸ்ட் செகண்டில் இதை வந்து இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அப் ட்ரெண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் மார்க் பண்ணியிருந்தோம் இந்த சார்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் ரீச் பண்ண உடனே இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நமக்கு அங்கேயே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே பையரே வந்துட்டான். ஓகே, பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பாருங்கள், நம்ம மார்க் பண்ணுற லெவல்ஸ்லேருந்து எல்லாமே மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இப்போ மார்க் பண்ணுற இடத்துல ரிவர்சல் ஆகுதுல, நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாமே அப்படின்னு. ஆனால் இங்கே ரிவர்சல் ஆகுங்கிறது எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது இல்லைங்களா? எந்த ஒரு கட்டாயமாக இது ரிவர்சல் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லையா? அதனால் வந்து நம்ம வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி உடனேலாம் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண முடியாது. நம்மளோட இது நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதில் இருந்து தான் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும். நம்மளாம் வந்து ஓகே இப்படி இங்கே பண்ணலாம் இங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே இப்போ வேறு என்ன இருக்குது அதில் பார்க்கலாம். ஓகே இதுலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, பார்க்கலாம். ஓகே இங்கே இல்லை, இதுலேயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண முடியுங்க, ட்ரேட் பண்ணலாம். ஓகே, கேண்டில்ஸ் ரொம்ப பெருசாக தான் வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு செல்லர் ஏரியா, பட் நான் இங்கே வந்து கால் ஆப்ஷன் போகிறேன். ஓகே பார்க்கலாம், இதுக்கு ஒருவேளை செல்லர் வந்தால் அடுத்ததுக்கு நான் கால் ஆப்ஷன் போடுறேன். ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆப்ஷன் போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த செல்லரோட லெவலில் இங்கே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, ரிலேஷன் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே அடுத்த செல்லர் வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே செல்லருக்காக போகுது. பட் இந்த இடத்துல செல்லர் வந்தாலும் அது நம்ம ட்ராக் பண்ணி, அதாவது ஏமாத்துற வேலை. அதாவது இந்த செல்லர் இடத்துல வந்து செல்லர் வருவான்னு சொல்லி நம்ம நினைப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம இங்கே செல் போகும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு செல்லர் வரலாம், இல்லை வராமல் அப்படியே கூட அவன் போகலாம். வந்தாலும் செல்லர் வந்து பெருசாக இங்கே வரமாட்டான். அடுத்த கேண்டில் அவன் அப்படியே போயிடுவான், பையராகவே போயிடுவான். ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட். ஓகே ஓகே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். நான் ஜஸ்ட் $1 தான் ப்ளேஸ் பண்ணியது. அவர் $5 ப்ளேஸ் பண்ணாலும், $10 ப்ளேஸ் பண்ணாலும், $100 ப்ளேஸ் பண்ணாலும் நம்மளோட ப்ராஃபிட் என்னவோ அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் வரும். நான் $1 ப்ளேஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கணும், எஜுகேஷனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவேன். இப்போ நான் $1 ப்ளேஸ் பண்ண இடத்துல $100 ப்ளேஸ் பண்ணால் எனக்கு அதோட ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? அதுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஓகே இங்கே வந்து கேண்டில் டைம் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ட்ரேட் போயிருக்கலாம், இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே பார்க்கலாம் இந்த கேண்டில் என்ன முடியுதுன்னு பார்த்து அடுத்த கேண்டில் ட்ரேட் பண்ண முடியாது பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நமக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை. ஓகேங்களா? ஓகே இந்த கேண்டில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம், விட்டாச்சு. ஓகே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், விட்டாச்சு. ஓகே பரவாயில்ல, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் நம்மளுக்கு இந்த சார்ட்டில் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம் அடுத்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே இப்போ இங்கே கேப் நான் மார்க் பண்ணியிருக்கேன், பிஜி கேப் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேப்பை வந்து அடுத்து இந்த கேப்பை வந்து எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இங்கே அடுத்த இங்கே இருக்க கேப்பு, இந்த கேப்பில் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆன உடனே அடுத்து இங்கே வந்து இந்த கேப்பில் இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது கிடச்சதுன்னா நம்ம இங்கே ட்ரேட் பண்ணி பண்ணலாம்.
ஓகே ஓகே பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே ஒரு ஹை இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணி வாரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹைன்னு கேட்டால் ஆமாம், ஸ்ட்ராங்கான ஹை தான். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேப், இந்த கேப்பை வந்து இது டச் பண்ணதுனால இது ஒரு ஸ்ட்ராங்கான ஹை தான். அடுத்த லெவலில் இங்கே தான் இருக்குது. மார்க்கெட் இங்கே இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். பட் ரிஸ்க் இருக்குது. பட் நான் ட்ரேடுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது அப்படின்னா எடுக்கலாம். ஓகே, ஓடிசி மார்க்கெட் அதனால் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஓகே ஓகே பார்க்கலாம். கொஞ்சம் மார்ஜினில் கிடச்சா மார்ஜினில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே ஹையை பிரேக் பண்ணதுனால இங்கே செல்லர் என்று அவருக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மார்ஜினில் கிடச்சா மார்ஜினில் கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஓகே ஓகே இது ஓகே நான் பட் இந்த இடத்துல வந்து ரிஸ்க் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணது ரிஸ்க் இருக்குது. ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால டீப்பான அப் ட்ரெண்ட், அதனால வந்து நான் ஒரு கால் ஆப்ஷன் போயிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு செலக்ட் கேண்டில் வந்துட்டு இங்கே இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இவ்வளோ நேரம் இங்கே ஃபைட் பண்ணி வந்தது தான் நான் இங்கே ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். பட் இப்போ லாஸ்ட் செகண்டில் அது லாஸ். ஓகே ஓகே பரவாயில்ல, இந்த ப்ராப்ளம். ஓகே நான் ப்ராப்ளம். அடுத்த ட்ரெண்டில் நம்ம அடுத்த ட்ரேடில் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். எதனால் ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியுங்களா? இந்த ஹையை மார்க்கெட் இங்கே வந்து பிரேக் பண்ணிட்டான், அதனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம வந்து அது இப்படி இருக்கும்போது இது ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆல்ரெடி. அப்போது இது இந்த இடத்துல வந்து இந்த 2 நாள் மேலே போவான்னு நினச்சேன். பட் அவன் அந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஓகே பார்த்துக்கலாம். இங்கே வந்து நாங்கள் பார்ப்போம். ஓகே 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 நாளைக்கு வந்து பார்க்குறோம். இங்கே பார்த்தோம்னா ஓகே அடுத்த கேண்டில் நான் வந்து பை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். மினிமம் இந்த ஹை வரைக்கும் தான் போகணும் அப்படின்ட்டு. ஓகே டபுள் இந்த கேண்டில் பை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். மினிமம் இந்த ஹை வரைக்கும் கொண்டு போகணும். அட்லீஸ்ட் இந்த ஹை வரைக்கும்னாவது போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கேன். பார்க்கலாம். பார்க்கலாம். 30 செகண்ட் 25 செகண்ட் இருக்குது. லாஸ்ட் செகண்டில் கூட மேலே வரலாம். இந்த ஓடிசி அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ரியல் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகும். ஓடிசியும் போது இந்த மாதிரி ஒரு சில எரர் கேண்டில்ஸ்லாம் வரும், மேனிப்புலேட் பண்ணுவாங்க. பார்க்கலாம். லாஸ்ட் செகண்ட். ஓகே 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 ப்ராஃபிட். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகும். பட் ஓடிசிங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எத்தனை ட்ரேட் எடுத்துக்கோம்? 1 2 இந்த 2 ட்ரேட் ஆல் ட்ரேடிங் நம்ம எடுத்தது. இப்போ வந்து இந்த ஒரு ட்ரேட் எடுத்தோம், இங்கே லாஸ் ஆச்சு. இங்கே ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு 3 ட்ரேட் நம்ம மொத்தத்தில் 3 ட்ரேட் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே ஓகே முடிஞ்சது. பார்க்கலாம் இனி ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதுவே பெருசாகிடுச்சு வீடியோ. பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24-25 மினிட்ஸ்க்கு ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் நான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவாகவே கோர்ஸ் எடுத்து தருவோம். நம்ம ஆஃப்லைனுங்கிறதுனால எடுத்துகிட்டு நமக்கு ஆன்லைனில் பண்ணுறவங்க புதுசாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டக்குன்னு எதுவும் வரமாட்டேங்குது. ஓகே பரவாயில்ல. நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் நமக்கு வச்சுது. நம்ம வந்து தமிழில் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்தா நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு வந்து தமிழில் வந்து சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த ஒரு விஷயத்தை நான் திருப்பி நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆன்லைனில். நிறைய பேர் தமிழ் ட்ரேடிங் கற்றுக்கணும், தமிழில் ஹெல்ப்பாக யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எஸ்எம்சி கான்செப்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு லைனுமே வந்து ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இப்போ டவுனில் ஒரு ட்ரெண்ட் லைனு, அப்பில் ஒரு ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இதெல்லாம் நான் எதுவுமே நான் பார்க்கல. ஜஸ்ட்டு என்னோடய ஹை லோ மட்டும் வச்சு தான் நான் உங்களுக்கு ட்ரேடிங் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனு அது இதுன்னு எல்லாமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு விரும்பல. ஜஸ்ட்டு நம்மளோட இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஸ்ட்ரைக் பண்ணி ஹரிஜானலாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா ரேஞ்சு இல்லை ரெக்டாங்கிள் இது மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நிறையாலாம் யூஸ் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். புரிஞ்சுக்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் இந்த மாதிரி போடுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்னும் நான் வீடியோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.